ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு உங்கள் கூட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்சய திதி அப்படிங்கிறது அட்சயம், அதாவது வளரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நாட்களில் எந்த பொருட்கள் வாங்கினாலும் அது பல மடங்கு வளரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் தங்கமோ வெள்ளியோ இது மாதிரியான பொருட்கள் வாங்கி வைக்கிறது, இல்லை ரொம்ப மங்களகரம் தன்மை அதிகமாக கொண்ட பொருட்களை வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனாலேயே அதிகாலையிலேயே பார்த்திங்கன்னா எழுந்துட்டு வாசலில் கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா லட்சுமி குபேரர் பூஜை தான் வீட்டில் பண்ண போகிறேன். நீண்ட காலமாக, நீண்ட வருட காலம் கூட சொல்லலாம், நீண்ட வருட காலமாக நினைத்த ஒரு காரியம் பார்த்திங்கன்னா நிறைவேற போகுது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். லட்சுமி குபேரர் பூஜை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே முந்தின நாளே பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் அதிகாலையில் எழுந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அட்சய தேதி அன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு பார்த்திங்கன்னா அன்னம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல மடங்கு பலன்களை கொடுக்கும். நம்ம எப்போவுமே ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கவ் வரும், பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா நாங்கள் பழங்கள் அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் கொடுப்போம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்தது. அதனால் நம்ம என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ எல்லா காய்கறிகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடும் வீட்டில் சிறப்பாக பண்ணியிருந்தேன். முருகர் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டோட சூப்பர் ஹீரோ. அதனால் நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே முருகர் வழிபாடு பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபமும் ஏற்றி வச்சதுக்கப்புறம் சங்கு வழிபடுறது ரொம்ப நல்லது. அதனால் நீர் மாற்றி வச்சு துளசி சேர்த்து வச்சாச்சு. பஞ்சபாத்திரம்லாம் வைக்கும்போது நீர் துளசி சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அகல் விளக்குன்னு கீழே பார்த்திங்கன்னா எப்பவும் போல பச்சரிசி மஞ்சள் குங்குமம் விட்டு அகல் விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. லட்சுமி குபேரருக்கு உகந்த லட்சுமி கலசம் பார்த்திங்கன்னா நான் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். புது பொருட்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை மாற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி தங்கம் வெள்ளி வாங்குறது சிறப்பு. அது மாதிரியான முக்கியமான மங்கள பொருட்களும் வாங்கலாம். அதுக்கு தான் இப்போ நான் கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜூஸாவது குடிச்சிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் முந்தின நாளே பார்த்திங்கன்னா பாதாம் கிறிஸ்மிஸ் இது மாதிரியான சத்தான நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன். இதை அடுத்த நாள் எழுந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் குடிக்கிறப்போ ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை குடிக்கலாம். அதுவும் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப் மட்டும் சேர்த்துட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன். இனிப்பு சுவைக்காக தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ட்ரிங்க்ஸோடு எடுத்துகிட்டு நான் அதிகாலையிலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நகை கடைக்கு தான் போக போகிறேன். ஏன்னா அட்சய தேதினாலே நகை வாங்குறதுங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நகை என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு சின்ன அளவில் நம்ம ஒரு வெள்ளி பொருளாவது வாங்குறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. அட்சய தேதி அன்னைக்கு வாங்குகிற இந்த மாதிரி பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஏன்னா இது மாதிரி அட்சய தேதியில் ரெகுலராக பொருள் வாங்குறவங்க ஒரு நாள் கோடீஸ்வர யோகம் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாகவே இருக்குது. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கெல்லாம் நான் கடைக்கு வந்தாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. க்ரௌடு இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இயர்லியாகவே கிளம்புனது. ஆனால் க்ரௌடு ரொம்பவே இருந்தது. சரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தேவையான ஒரு பொருள் வாங்கியாச்சு முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு வைக்கிறதுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அட்சய தீதினால் பார்த்திங்கன்னா 2000 ரூபா, அதாவது கிராமுக்கு பார்த்திங்கன்னா 2000 ரூபா தள்ளுபடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நம்மளுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி என்ன பொருள் வாங்கணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி நாணயம் தான் வாங்கினேன். லட்சுமி படம் போட்ட மாதிரி வெள்ளி நாணயம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கம்மியான கிராமில் பார்த்திங்கன்னா இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 10 கிராமில் பார்க்குறப்ப லட்சுமி படம் போட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு இந்த வெள்ளி காயின் தான் வாங்கினோம். இந்த வெள்ளி நாணயத்தோடு சேர்ந்து ஒரு சின்ன சைஸில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க போடுற மாதிரி செயின் வாங்கியிருந்தோம். ஏன்னா சின்ன தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு செயின் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் வாங்கியாச்சு. எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வரது வழக்கம். அதனால் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால் கோவிலுக்கு போயிட்டு இந்த வெள்ளி நாணயம் வெள்ளி பொருட்கள்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. தங்கம் வெள்ளியை தவிர தங்கம் வெள்ளிக்கு நிகரான பொருட்கள் நிறைய மங்களகரமான பொருட்கள் நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு நிறைய பலன்கள் இருக்கிறதுனால இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா மஞ்சள், கல் உப்பு இது மாதிரியான முக்கிய பொருட்கள் கூட வாங்கலாம். நம்மளால் முடிந்தது ஏதாவது ஒரு சிறு பொருட்கள் வாங்கினா கூட அதோடைய பலன் ரெட்டிப்பு பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்சயம்ங்கிறது நிறைய பொருட்கள் வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் இந்த பொருட்கள் வாங்குறதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய பொருட்கள் வளரக்கூடிய தன்மை இருக்கும்.
நம்ம வாங்கின எந்த பொருட்களாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பூஜை செய்கிறோம்னா லட்சுமி குபேரர் பூஜை இல்லைனா சத்யநாராயணன் பூஜை வந்து செய்கிறது வழக்கம். இந்த மாதிரி வந்து பூஜைகள் இந்த நாட்களில், அதாவது அட்சய திதி நாட்களில் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வாங்கின பொருட்களை பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூஜைகளில் வச்சு வழிபடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு மேலும் மேலும் வந்து அந்த பொருள் வந்து பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் வீட்டில் வச்சுட்டு தீப ஆராதனைலாம் காமிச்சு பூஜையெல்லாம் சிறப்பாக முடிச்சதுக்கப்புறம் குட்டி தம்பிக்கு வாங்கியிருந்த செயின் பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்தாச்சு. சின்ன தம்பி பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலை, பெரிய தம்பி மட்டும்தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதனால் அவரையும் வந்து இன்றைக்கி கோவில் கூட்டிகிட்டு போகணும், ரொம்ப நல்ல நாள் அப்படிங்கிறதுக்காக. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊர் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொடிமரம் வந்து ஏற்றிருக்காங்க. அதனால் போய் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த கொடிமரத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் வந்து தண்ணி ஊற்றினோம். ஏன்னா கொடிமரம் கட்டின கொலுவில் இருக்க இந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா அதிக பவர் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம போய் வழிபடுறது பார்த்திங்கன்னா நம்ம நினைத்த காரியம் அப்படியே நடக்கும், பெரிய ஐதீகமாக இருக்குது. அதனால் ஃபேமிலியாக எல்லோரும் பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கு தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம சிறப்பாக வந்து பூஜையெல்லாம் முடித்தாச்சு. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம நீண்ட வருடமாக வந்து நினைத்த காரியம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த காரியத்தை பற்றி தான் இப்போ ரிவீல் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்க இந்த காயின், அதாவது வெள்ளி காயின் வாங்கியிருக்கதா இப்போ காமிச்சே பார்த்திங்களா. இந்த காயின் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு காணிக்கையாக வந்து போக போகுது. நம்ம வீட்டில் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளி வாங்குறது ரொம்ப நல்லது. அதனால் வெள்ளி வாங்கி நம்ம வழிபாடு பண்ணியாச்சு. இந்த காயினை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கோவிலுக்கு காணிக்கையாக வந்து செலுத்த போகிறேன். அதோடு பார்த்திங்கன்னா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு வருட காலமாக வந்து நான் வந்து வீடியோவை தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் 5000 சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5000 பேரும் பார்க்க மாட்டாங்க ஒரு வீடியோவை. ஒரு பிடிச்ச வீடியோவை வந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா அதிக வியூஸ் போன வீடியோ பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் போகும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு சின்ன கொஸ்டின் தான் கேட்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளி காயின் பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு காணிக்கையாக போக போகுது அப்படின்னு உங்களில் யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியாக சொல்கிற சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவே வந்து நான் கொடுக்க போகிறேன். அதோடு சேர்த்து நீண்ட நாட்கள் நாங்கள் ஆசைப்பட்ட அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ அந்த கோவில் என்னான்னு பார்க்குறதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அட்சய திதி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் வாங்கி அனைவருக்கும் ஒரு ஏற்றமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிவ்அவேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.